இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது diagnostic and monitoring instruments in basic medical instruments and techniques. This is my part 1 video. So first hematology. ஹெமோன் வந்தாவே பிளட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதுக்கு பிளட்ல வர பிளட்டை பற்றி படிக்கிறது தான். ஸோ இது ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசன் கன்சர்ன் வித் த ஸ்டடி ஆஃப் காஸ், prognosis, treatment and prevention of disease related to blood. ஸோ என்னது காஸ், டிசீஸ், அதுக்கு ப்ரோக்னோசிஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட், இதை பற்றி எல்லாத்தையுமே படிக்கிறது தான் ஹெமட்டாலஜி. டாக்ஸிகாலஜி. டாக்ஸிகாலஜினா இது ஒன் ஆஃப் த பிரான்ச் தான். ஓகே, டிசிப்ளின் கூட சொல்லலாம். த ஸ்டடி ஆஃப் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், சப்ஸ்டன்ஸ் on living organism and the practice of diagnosing and treating the exposure to toxins and toxicants. டாக்ஸிகாலஜி, டாக்ஸின்ஸ்னாவே பாய்சன்ஸ். இப்போ நம்ம பாடிக்கு சில கெமிக்கல்ஸ் ஒத்துக்காது. சில பேர் பாய்சன் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் இந்த டாக்ஸிகாலஜி. ஸோ சம் ஆஃப் த கெமிக்கல்ஸ் நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணலாம், நம்மளுக்கே தெரியாமல். பாய்சன் எடுத்துக்கிட்டா தான் இல்லை, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பாய்சன் இன்ஹேல் பண்ணலாம். ஸோ அப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இது டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட். டயக்னாஸ்டிக் அண்ட் மானிட்டரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெத்தஸ்கோப். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டாக்டர் கிட்ட போனாவே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு அவங்க ஸ்டெத்தஸ்கோப்பை மாற்றி நம்ம பாடியில் செஸ்ட்டில் வச்சு பார்ப்பாங்க இல்லையா. ஹார்ட் பீட், லங்ஸோட சவுண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பீட்ஸை பற்றி கேட்குறது. ஸோ அதுதான் ஸ்டெத்தஸ்கோப். ஸோ ஸ்டெத்தஸ்கோப்ன்றது என்னது, ஒரு மெடிக்கல் டிவைஸ். ஸோ மருத்துவ கருவின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் த இன்டர்னல் சவுண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற சவுண்டை கேட்கறதுக்காக தான். ஹார்ட் பீட், அப்புறமா லங்ஸ், அதாவது லங்ஸில் நம்ம இன்ஹேல் பண்ணும்போதும், இன்ஹேல்னா மூச்சு எடுத்துக்கிறப்போவும் மூச்சியை வெளியில் விடும்போதும் வர அந்த சவுண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான். ஸோ லங்கோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, இன்ஹேல்னா மூச்சியை உள்ளே எடுத்துக்கிறதும், எக்ஸ்கேலேஷன்னா மூச்சியை வெளியில் விடுறதும் தான். ஸோ மூச்சியை இழுத்து பிடிங்க, அப்புறமா நல்ல மூச்சு எடுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்ஸ். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டொமக்கோட இதையும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டெஸ்டைனல் மூமெண்ட்ஸ். நம்மளோட ஸ்டொமக்கில் அப்டாமினல் ரீஜனில் இருக்கிற இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் மூமெண்ட்ஸை பார்க்கறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா வயிற்றுக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கும்போது அந்த சவுண்டை கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணுது. அதாவது ஃபீட்டஸ் சவுண்டு, உள்ள கரு இருக்கு இல்லையா, அதோட சவுண்டை கேட்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரிசிஷன். அதாவது மாடர்ன் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸ்டு, ஸ்மாலாக இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ நாம் வச்சிட்டு இருக்கிறது ஒரு ஸ்மால் திங், ஒரு ஸ்மாலான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு ஹியர் த கிளாரிட்டி, கிளியராக இன்டர்னல் சவுண்ட்ஸ், ஹியூமன் பாடியோட இன்டர்னல் சவுண்ட்ஸை கிளியராக கேட்கறதுக்கும், எப்படிப்பட்ட என்விரான்மெண்டல் நாய்ஸ் பொல்யூஷனில் இருந்தால் கூட நம்மளுக்கு கிளியராக கேட்கறதுக்கும், ஒரு பேஷண்ட் ஹெவியாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் கூட அதாவது ஹெவி க்ளோத்திங்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் கிளியராக கேட்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்டெத்தஸ்கோப்பில் என்னென்ன இருக்குன்னா, இது ரெசனேட்டர், இதுதான் நம்ம செஸ்ட் மேலே வச்சு டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ரப்பர் டியூபு, அப்புறமா 2 இயர் பீஸ், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று, காதில் மாட்டிட்டு கேட்பாங்க. ஸோ இது இயர் பீஸ். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பைனாரியல் ஸ்டெத்தஸ்கோப். ஏன்னா 2 இது இருக்கு இல்லையா காதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அந்த இயர் பீஸ், அதனால பைனாரியல் ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிளானது அண்ட் எஃபெக்டிவ் டயக்னாஸ்டிக். ஏதாச்சும் இது இருந்தாலும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாக்டர் கையில் எப்போவுமே இந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. அண்ட் ப்ராப்ளம்ஸையும், நம்ம பாடியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிசீஸையும் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டெத்தஸ்கோப். ஸோ ஸ்டெத்தஸ்கோப் எதுக்குன்னு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா,
to find the normal and abnormal heartbeat sounds and also to diagnose the valve function. So ஹார்ட்டோட நார்மல் சவுண்டும் அப்நார்மல் சவுண்டும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வேல்வ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, வேல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லை அடைப்பு இருக்கா, அந்த மாதிரி வரும்போது அப்நார்மல் சவுண்டு கேட்கும். ஸோ அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம். It helps to diagnose the lung disease such as pneumonia, pulmonary edema, bronchitis, pleuritis, அதாவது டிசீஸ் லங்ஸில் ஏற்படும். இப்போ நிமோனியல் ஃபீவர், அந்த ஃபீவர் வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா லங்ஸில் அதிகமாக நீர் கோத்திருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ப்ராங்கைட்டிஸ், அதாவது மூச்சு குழலில் அதாவது இந்த ட்ரக்கியா ப்ராங்கைஸில் அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு அதனால் அதிகமாக நம்மளுக்கு இருமல் வந்தாலும் அதுவும். ப்ளூரைட்டிஸும் பார்த்திங்கன்னா லங்கில் இருக்கிற அந்த ப்ளூரல் மெம்பரெயினில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அது தெரிஞ்சிடும். Stethoscopes along with the sphygmomanometer are used to read the blood pressure. இப்போ blood pressure பார்க்கும்போது ஸ்டெத்தஸ்கோப்பையும் பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறத. And it outlines the status of cardiac, respiratory and intestinal disorders. So cardiacனா heart problem, respiratoryனா lung problems, lung சம்மந்தப்பட்டது, அப்புறமா lungs and breathing சம்மந்தப்பட்டது, intestinal disorders எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பிக்னோமேனோமீட்டர். ஸோ ஸ்பிக்னோமேனோமீட்டரும் ஒரு டிவைஸ் தான். இதுதான் அந்த டிவைஸ். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இது பிளட் மீட்டருன்னு பிளட் ப்ரெஷர் மீட்டருன்னு சொல்லலாம், பிளட் ப்ரெஷர் மானிட்டருன்னு சொல்லலாம், பிளட் ப்ரெஷர் காஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பிக்னோமேனோமீட்டர்ன்றது ஒரு டிவைஸ், ஒரு கருவி. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நம்ம பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்காக, மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுனால இதுக்கு என்ன பேர்? பிளட் ப்ரெஷர் மீட்டர், பிளட் ப்ரெஷர் மானிட்டர் அண்ட் பிளட் ப்ரெஷர் காஜ். இது கேட்கலாம், பிளட் ப்ரெஷர் மீட்டரும் கேட்கலாம், இல்லை காஜ் கேட்கலாம், பிளட் ப்ரெஷர் மானிட்டர் கேட்கலாம். அப்படி கேட்டால் முழிக்காதீங்க, இந்த ஸ்பிக்னோமேனோமீட்டரை தான் எழுதணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெட் கஃப், இந்த கஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா ரப்பர் கஃப், ரெட் கஃப்னு சொல்லிட்டேன், சாரி, ரப்பர் கஃப் இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் ரப்பர் கஃப். அப்புறமா ரேப்பர். ஸோ அந்த ரேப்பர் பார்த்தீங்கன்னா இது ரேப்பர், அதை கவர் பண்ணுறதுக்காக நம்மளோட ஆர்மில், அப்பர் ஆர்மில் கவர் பண்ணுவாங்களே, உள்ளே போட்டு ரேப்பர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். இன்னொரு எண்டில் மெர்க்யூரியோட மேனோமீட்டரில் செட் பண்ணியிருப்பாங்க. இதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த மெர்க்யூரி மேனோமீட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதுதான் நம்மளோட பிளட் ப்ரெஷரை என்ன இருக்குது, கிராஜுவேட்டட் ஸ்கேல் இருக்குது. இதில் இந்த ஸ்கேல் தான் அந்த மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஸ்கேல். இப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஸ்பிக்னோமேனோமீட்டரில் என்னென்ன இருக்கும்? ரப்பர் கஃப் இருக்கணும், அதோடையே என்ன இருக்கணும்? ரேப்பர். அந்த ரேப்பர் எங்கே இது பண்ணுறாங்கன்னா நம்ம கை அப்பர் ஆர்ம் இருக்கு இல்லையா, கையில் அப்பர் ஆர்மில் ரேப்பர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரேப்பர் தான். அண்ட் இன்னொரு எண்டில் என்ன இருக்குன்னா மெர்க்யூரி மேனோமீட்டர். ஸோ அதில் தான் ரீடிங்ஸ் இருக்குது, அதில் தான் ப்ரெஷரை நோட் பண்ணுற ரீடிங்ஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பை கிராஜுவல் increasing and reducing the pressure in the cuff. இந்த கஃப்பு தான் இந்த பம்ப் பண்ணுவாங்க. நம்ம ரேப் பண்ண உடனே they will pump it. பம்ப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும், அதாவது ரெடியூசிங் த ப்ரெஷர் அந்த கஃப்பை வச்சு தான் பம்ப் பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷரை கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறமா நம்ம ஆர்ட்ரியல் ஃப்ளோ ஆஃப் சவுண்ட்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கஃப் ஸ்மூத்தாக ரேப் பண்ணுறாங்க. அப்பர் ஆர்மில் 3 சென்டிமீட்டருக்கு மேலே, எல்போக்கு மேலே, நம்ம எல்போக்கு மேலே அப்பர் ஆர்மில் 3 சென்டிமீட்டரில் அந்த ரேப்பரை போட்டு ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ண பிறகு ஸ்டெத்தாஸ்கோப்போட ரெசினேட்டரை நம்ம அந்த பிராக்கியல் ஆர்ட்ரி, எல்போல இருக்கிற பிராக்கியல் ஆர்ட்ரியில் வச்சு பிளட் ஃப்ளோ சவுண்ட்ஸையும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது 180 mmHg வரையும் டைட்டன் பண்ணுவாங்க. நல்லா பம்ப் பண்ணி இன்ஃப்ளேட்டட் பலூன், அதாவது ரொம்ப டைட்டன் ஆகிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அப்புறமா ஸ்லோவாக டீஃப்ளேட்டட்னா அந்த காற்று கீழே குறையும்.
அப்படி குறையும் போது ஃபுல்லாக குறையும் போது அந்த ஊசிங் சவுண்டு வரும். ஸோ கஃப்பில் அந்த இன்ஃப்ளேட்டட் ஆச்சு இல்லையா, பலூன் மாதிரி அந்த டைட்டன் ஆச்சு இல்லையா, அது குறையும் போது ஊசிங் சவுண்டு வரும். ஸோ அந்த ஊசிங் சவுண்டு வரும்போது பிளட் ஃப்ளோ நார்மலாக ஆர்டரியில் ஃப்ளோவாக இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர். சிஸ்டாலிக் ப்ரெஷர். அப்புறமா இப்போ ப்ரெஷர் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுது இல்லையா, ரிலீஸ்டு வித் நோ சவுண்ட் இஸ் ஹியர்டு, எந்த சவுண்டும் ஹியர்டு இல்லையா, அந்த ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ கிளினிக்கல் ரீடிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆர்ம்ஸ்லையும் எடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்பிக்னோமேனோமீட்டர் இருக்கு, மேனுவல் அண்ட் டிஜிட்டல். ஸோ மேனுவலில் 2 வகை இருக்குது. மெர்க்யூரி ஸ்பிக்னோமேனோமீட்டர், இது பிளட் ப்ரெஷரை ஹைட் ஆஃப் த காலம் ஆஃப் த மெர்க்யூரியை வச்சு இது பண்ணுவாங்க. இதுக்கு கேலிப்ரேஷன், அதாவது கேல்குலேஷன், அதாவது த ரீடிங்ஸ் தேவையில்லை. மெர்க்யூரியோட ஹைட்டை வச்சு நம்ம பிளட் ப்ரெஷரை நிர்ணயிப்பாங்க. அண்ட் இன்னொன்று அனிராய்ட் ஸ்பிக்னோமேனோமீட்டர், இது ஒரு மெக்கானிக்கல் டைப்பு. இதில் டயல் இருக்கும். அண்ட் இந்த டயலிங் இருக்கிறதுனால என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ரீடிங்ஸ், கேலிப்ரேஷனாக ரீடிங்ஸ் கிடைக்கும். இது மெர்க்யூரிக் ஸ்பிக்னோமேனோமீட்டர் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ரீடிங்ஸ் கிடைக்குது, மெர்க்யூரியில் ரீடிங்ஸ் கிடைக்காது. ஸோ இது மெர்க்யூரி மேனோமீட்டர்மா, அதாவது இந்த மேனுவலா. அண்ட் இது டிஜிட்டல். ஸோ டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் ப்ரெஷர் ஒரு ஆசிலேட்டிங் மீட்டர், ஆசிலோமெட்ரிக் மீட்டர் டிடெக்டர் மூலமாக நிர்ணயிப்பாங்க. ஸோ ஆசிலேட்டிங் அந்த டிஜிட்டல்லையே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த இதுலேயே ஃபிக்ஸ் ஆகிட்டு 2 ரீடிங்ஸையும் பார்க்கலாம். மேலேயும் கீழேயும் ரீடிங்ஸ் வரும். அதுக்கு காரணம் ஆசிலோமெட்ரிக் டிடெக்டார் இருக்கிறதுனால. ஸோ இது ரொம்ப ஈஸி. ட்ரைனிங் இருக்கிறவங்களும் எடுக்கலாம், ட்ரைனிங் இல்லாதவங்களும் எடுத்துடலாம் இந்த டிஜிட்டலில். ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஏற்படுறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிஸ்டாலிக் ப்ரெஷர். அதே மாதிரி மினிமம் ப்ரெஷர் எப்போ நடக்குது, வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது, இந்த வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஏற்படுற ப்ரெஷர் மேக்ஸிமம் ப்ரெஷர், அது சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸ் ஆகும்போது ஏற்படுற ப்ரெஷர் என்ன, டயஸ்டோலிக் ப்ரெஷர். இப்போ நார்மலாக பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், 120/80 mmHg. அதில் சிஸ்டோலிக் ப்ரெஷர் 120 mmHg இருக்கணும். டயஸ்டோலிக் ப்ரெஷர் 80 mmHg இருக்கணும். நெக்ஸ்ட் ஒயிட் கோட் எஃபெக்ட். ஸோ ஒயிட் கோட் எஃபெக்ட்னா டாக்டர்ஸை பார்த்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷனும் ஆகலாம். ஸோ ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் மோர் காமனாக இருக்குது. அது ஒயிட் கோட் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸில் எக்ஸிபிட் த பிளட் ப்ரெஷர் லெவல் அபோவ் த நார்மல் ரேஞ்சை விட அதிகமாக போகும். ஸோ இதுக்கு காரணம் clinical setting. So they do not exhibit in other settings. So white coat பார்த்த உடனே அவங்க டென்ஷன் அதிகமாகிடும். ஸோ இது அந்த இடத்துல மட்டும்தான் ஏற்படுமே தெரியல, வெளியில் ஏற்படாது. ஸோ அதுதான் ஒயிட் கோட் சிண்ட்ரோம்னு சொல்லலாம், இல்லை ஒயிட் கோட் எஃபெக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். டு டயக்னைஸ் த pathological conditions such as hypertension and hypotension. ஸோ pathological conditions பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன்னா ஹை பிபி, ஹைப்போன்னா லோ பிபி இருக்கும்போது அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப் டு அசஸ் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ப்ரொவைட்ஸ் த ஃபங்க்ஷனல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஹார்ட்டோட டீட்டெயில்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அந்த ப்ரெஷரை வச்சு பார்க்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கன்னா போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.